உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நேர்களை செய்தி அலசல் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க போற விவகாரம் வங்கதேசத்தில் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய பதற்றமான சூழல் குறித்து தான். வங்கதேசத்துடைய வரலாறு இப்ப பார்த்தோம் இல்லையா, வங்கதேசத்துடைய சுதந்திர தினமாக கருதப்படக்கூடிய மார்ச் 26 அன்னைக்கு எப்படி வங்கதேசத்துடைய வரலாறு மாற்றி எழுதப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு தருணத்தை தான் தற்பொழுது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புரட்சியும் உண்டாக்கியிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை வங்கதேசத்துடைய வரலாறு ரீசெட் பண்ணப்பட்டிருக்கு. களம் வங்கதேசம் 101 என்ன நிலவரம், இந்தியாவுக்கு இதனால ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர் புரட்சியை ஒரு பெரிய அளவில் கண்டுக்காம அதை அடக்கிடலாம் அப்படின்ற ஒரு ஆணவ போக்கோட தான் ஷேக் ஹசீனா செயல்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு பலமாகவே இருக்கிறது. ஆனா அவர் நினைத்ததற்கு மாறாக அங்க நிலவரம் மாற அரசும் அங்கு மாற்றப்பட்டது. தற்பொழுது மாணவர் புரட்சியால் அங்கு புதிய இடைக்கால அரசும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைக்கால அரசுமே சரி, வரும் நாட்களில் தேர்தல் நடத்தப்பட்டு வேறொரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே சரி, இந்தியாவோட எந்த அளவுக்கு அவங்க ஒரு நட்புறவோடு இருப்பாங்க என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா ஷேக் ஹசீனா தலைமையிலான வங்கதேசம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு ஒரு நட்பு நாடு. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிற நாடுகளுடன் அப்பப்போ உரசல் போக்கு இருந்தாலுமே கூட வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம ஸ்டடியா தான் இருந்திருக்கோம். ஆனா இப்போ ஷேக் ஹசீனா இல்லாத ஒரு வங்கதேசம் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. எந்த விதத்தில் அச்சுறுத்தல்? வர்த்தக ரீதியிலாவும் சொல்லலாம், நம்ம பலமான முதலீடுகள் அந்த நாட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல. ஆனா அதையும் தாண்டி இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் இந்த புதிய அரசும் வரும் நாட்களில் வரக்கூடிய அரசுகளும் புதிய புதிய அச்சுறுத்தல்களையும் சவால்களையும் கொண்டு வர இருக்கின்றன என்று எச்சரிக்கை மணி அடிக்கின்றனர் சர்வதேச அரசியல் கள வல்லுநர்கள். இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாணவர் புரட்சி, இந்த கிளர்ச்சி, இதற்கு பின்னணியில யார் யார் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளர்ச்சியோடைய மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவாமி லீக், அதுதான் ஷேக் ஹசீனா அவர்களுடைய கட்சி. இந்தியாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சி. அதே மாதிரி அவங்களுடைய எதிர்கட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேச தேசிய கட்சி. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு நிலவை கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இன்னைக்கு நேற்று கிடையாது, பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசம் பிரிந்த காலகட்டத்திலிருந்தே அப்போதிலிருந்தே பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்த ஒரு கட்சி. அதற்கு அடுத்ததாக ஜமாத் இ இஸ்லாமி என்ற ஒரு அமைப்பு. பாகிஸ்தான் ஆதரவுன்றதை தாண்டி பாகிஸ்தான் சார்பு கொண்ட அமைப்பாக இந்த அமைப்பு பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா இந்த அமைப்பு செயல்படுவதே பாகிஸ்தானின் உதவியோடு தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு பலமாகவே வைக்கப்படுகிறது. இவங்களுடைய செயல்பாடும் இந்த அமைப்புடைய மாணவர் பிரிவு இருக்கு இல்லையா, அந்த மாணவர் பிரிவு வங்கதேசத்தில் நடைபெற்ற இந்த மாணவர் போராட்டத்தில் இந்த கிளர்ச்சியில மிக அதிக அளவில் முக்கிய பங்கு ஆற்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இவங்களுக்கு ஃபண்ட் பண்றதே, இந்த நிதி உதவி தொடர்வது எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI இடமிருந்து தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு வலுவாக வைக்கப்படுகிறது. மற்றவர்களால் இல்லை, அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா அவங்க பதவியில் இருந்த போதே இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த ஜமாத்தி இஸ்லாமி அமைப்புக்கு தடை விதிக்கிறாங்க. அதனை தொடர்ந்து தான் போராட்டம் மிக தீவிரமடைந்து காட்சிகள் எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்றதெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு பக்கம் பாகிஸ்தானின் ISI-யால இந்த அமைப்புக்கு தொடர்ந்து நிதி உதவி கிடைத்து வரும் நிலையில அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இத்தனை நாள் ஷேக் ஹசீனா தலைமையில் இருந்த போது அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின இந்து மக்களும் பிற மதத்து மக்களும் ஓரளவுக்கு அங்க பாதுகாப்போடு இருந்தாங்க. அதை உறுதி செய்வதில் ஷேக் ஹசீனா ரொம்ப குறியா இருந்தாங்க. ஆனா இப்போ ஜமாத்தி இஸ்லாமி கொஞ்சம் கை ஓங்குது அப்படின்ற போது இந்த சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த வன்முறை சம்பவங்கள் மேலும் அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சம் தொடர்ந்து வருகிறது. புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடைக்கால அரசும் கூட இதை பத்தி கருத்து தெரிவித்து இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டும்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. அதை இந்தியாவும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போகுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தோடு நாமளும் கண்காணிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் வெளியுறவுத்துறை விளக்கம் கொடுத்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்கா, சீனாவும் இதில் பங்கு வகிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ISI-க்கு எப்படி இவ்வளவு நிதி அப்படின்றதான் அங்க கேள்வி. அது அமெரிக்கா மற்றும் சீனாவின் சில நிறுவனங்களின் மூலமாக ISI-க்கு நிதி வழங்குகிறது. அங்க ISI மூலமாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜமாத் இஸ்லாமி அமைப்புக்கு நிதி போகிறது என்று ஒரு கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்ட்டு ஒரு நீண்ட ஒரு கதையை சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா இங்க வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த முதன்மை தலைவர்கள் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல வங்கதேசத்தில் பேகம்களின் மோதல் அப்படின்றது தான் வரும் நாட்களில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. வங்கதேச அரசியல் களத்தில் கடந்த 30 ஆண்டுகளாகவே பேகம்களுடைய மோதல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதுல முக்கியமானவங்க, நமக்கு தெரியாதவங்க, ஷேக் ஹசீனாவுக்கு முந்தைய ஒரு தலைவர், வங்கதேச நாட்டுடைய முதல் பெண் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேகம் காலிதா ஜியா. இவங்க வீட்டு சிறையில் இத்தனை நாள் வைக்கப்பட்டிருந்தாங்க. பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் தற்போது ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலகி
இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்த பிறகு வீட்டு சிறையிலிருந்து இவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா காலிதா ஜியா அரசியல் களத்திற்கு வருவது இந்தியாவிற்கு நல்லதா என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. ஏன்னா 90களுடைய தொடக்கத்திலையும் 2000 ஆண்டுகளுடைய தொடக்கத்திலையும் காலிதா ஜியா தான் பிரதமராக பதவி வகிச்சாங்க. அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு இவங்களால நிறைய குடைச்சல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாகிஸ்தானோடு மிகுந்த நட்புறவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இவருடைய கட்சி இருக்கக்கூடிய சூழல்ல வடகிழக்கு பிராந்தியத்தில் உல்ஃபா தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்தியா தாக்குதல் நடத்த வங்கதேசத்தின் எல்லையை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு திடமான ஒரு முடிவெடுத்த அதே நேரத்தில் பாகிஸ்தானின் ISI மூலமாக உல்ஃபா தீவிரவாதிகளுக்கு உதவி கிடைப்பதிலையும் இவங்க உதவி புரிந்தாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேல இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு வயசாயிடுச்சுனாலுமே இவங்களோட பசங்க அரசியல் களத்துக்கு வராங்க, அடுத்தடுத்து அரசியல் வாரிசு வரப்போறாங்கன்னும் போது தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் இவங்க கொண்டிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. வீட்டு சிறையிலிருந்து வந்த உடனே இவங்க இந்தியாவுக்கு எதிராக கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் நாம இங்க உற்று கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரத்தில் இப்போ ஷேக் ஹசீனாவோட நிலைமை என்ன? இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் வங்கதேசத்துக்கு போவாரான்ற ஒரு கேள்வி இத்தனை நாள் இருந்தது. அதற்கு பதில் தற்பொழுது ஷேக் ஹசீனாவுடைய மகன் சஜீப் வஜேத் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இந்த இடைக்கால அரசு தேர்தல் நடத்தும் பட்சத்தில் அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் ஷேக் ஹசீனா மீண்டும் தன்னுடைய தாய் மண்ணிற்கு திரும்புவார், வங்கதேசத்திற்கு மீண்டும் செல்வார், ஷேக் ஹசீனா தேர்தலை சந்திப்பார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருடைய மகன் கொடுத்திருக்கார். சோ ஷேக் ஹசீனா அவ்வளவு எளிதில் விட்டு கொடுக்க போறதில்ல, அரசியலிருந்து ஒதுங்க போறதில்ல, மீண்டும் வரப்போறார் அப்படின்றதையும் இது உறுதி பண்ணியிருக்கு. ஆனா இவர் வந்தாதான் இந்தியாவிற்கு நல்லது அப்படின்னாலுமே அங்க உள்ளூர் மக்களுடைய அந்த ஆதரவு இப்போது அவருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனம். சோ இப்போ அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைக்கால அரசு அவரோட நிலைப்பாடு என்ன நம்ம பார்த்தோம்னா, வங்கதேசத்துடைய தலைமை ஆலோசகராக பதவியேற்றிருக்கிறார் முகமது யூனிஸ். இவர் இந்தியாவை பத்தி இவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டப்ப என்ன சொல்லியிருக்காரு? வங்கதேசத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, இது வங்கதேசத்துடைய உள் விவகாரம்னு சொல்லிட்டு அதுல தலையிடாம ஒதுங்கிக்கிட்டாங்க. இது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்தியா எடுத்திருக்க கூடாது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பாருங்க எப்படி எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி நாம இங்க இருந்திருக்கணும் அப்படின்ட்டு இந்தியாவுக்கு எதிராக தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் முகமது யூனிஸ். சோ இத்தனை அதிருப்திகள், அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் கொண்ட கட்சிகள்லாம் வங்கதேசத்துல தற்பொழுது தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில ஜமாத் இஸ்லாமி மாதிரியான அமைப்புகளுடைய கையும் ஓங்கி இருக்கக்கூடிய நிலையில அங்கு வசிக்கக்கூடிய இந்து மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. அதே நேரத்தில் இந்தியாவுடைய எல்லையிலும் பதற்றம் தற்பொழுது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நிலைமை மாறுமா? வரும் நாட்கள்ல எப்படியெல்லாம் காட்சிகள் மாற இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.